உங்கள யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இருக்கும்போது சோலோவா ஒரு ட்ரிப்க்கு போகணும்னு, அதுவும் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரிப்காக போறது பத்தி யோசிப்பீங்களா? ஆனா இங்க ஒரு பொண்ணு அதை பண்ணியிருக்காங்க. 2013 21 வயசான எலிசா லம்ன்ற அந்த பொண்ணு கனடால இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியான்ற யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்காங்க. எலிசாவுக்கு டிராவல் பண்றதுங்கிற ஒரு விஷயம் ஒரு பேஷனாவே இருந்திருக்கு. அதனால அந்த பொண்ணு ஜனவரி 2013 அன்னைக்கு கலிபோர்னியாவுக்கு டிராவல் பண்ணி அந்த சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பிளாகாவும் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எலிசா லாம் அமெரிக்காவுக்கு வந்ததும் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற சிசில் ஹோட்டல்ல செக் இன் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி கொஞ்ச நாள்லயே எலிசா லாம் காணாம போயிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸால கூட அவங்கள ரீச் பண்ண முடியல. 2 வாரத்துக்கு அப்புறம் அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்க கெஸ்ட் ஒருத்தவங்க ரூம்ல இருக்கிற வாட்டருடைய டேஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ரீசனுக்காக அந்த வாட்டர் டேங்க்ல போய் பார்த்த போலீஸ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா எலிசா லாமோட டெட் பாடி அங்க அந்த வாட்டர் டேங்க்ல இருந்திருக்கு. போலீஸ் அந்த ஹோட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தப்போ எலிசா லாம் ஜனவரி 31 அன்னைக்கு ஹோட்டலுடைய லிஃப்ட்ல அந்த லிஃப்டோடைய எல்லா பட்டன்ஸ்லயும் அழுத்திக்கிட்டு ஒரு மாதிரி பதட்டமா மறைஞ்சு ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் எலிசா லாம யாருமே பார்க்கல. அப்படி எலிசா லாமுக்கு என்ன ஆயிருக்கும்? அவங்க யார்கிட்ட இருந்து மறைஞ்சிருப்பாங்க? அவங்க டெட் பாடி எப்படி வாட்டர் டேங்க்குள்ள போயிருக்கும்? இப்படி எல்லாமே மர்மமா தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க.